எனக்கு தெரிஞ்ச பூஜை அறை குறிப்புகளை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். குலதெய்வம் கோயிலுக்கு எப்போ போனீங்கன்னாலும் வெல்லமும் குங்குமமும் வாங்கிட்டு போங்க. முருகருக்கு செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வரளி மாலை சாத்தி வழிபடுறது ரொம்ப விசேஷம். அதே போல் கால பைரவர் உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் இல்லைன்னாலும் அவருக்கு வியாழக்கிழமை தோறும் செவ்வரளி மாலை சாத்தி வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். பைரவருக்கு இப்படி செய்கிறதுனால ஆபத்துகள்லேருந்து நம்மளை காப்பாற்றுறதோடு மட்டும் இல்லாமல் வெற்றிகளையும் தேடி தருவார். வீட்டில் காமாட்சி தீபம் ஏற்றும் போது நல்லெண்ணெய், நெய் இது ரெண்டையும் தவிர்த்து வேறு எந்த எண்ணெயுமே பயன்படுத்தக்கூடாது. மற்ற எண்ணெய்களை கோவில்களுக்கு மட்டும்தான் அந்தந்த தெய்வங்களுக்குரிய பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது நம் முன்னோர்களுக்கும் அது போய் சேரும் என்கிறது சாஸ்திரம். குலசாமி ஆண் தெய்வமாக இருந்தால் விபூதி பொட்டணம் வாங்கிட்டு போகிறது மிக சிறப்பானது.